ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மோரிஸ் லாக். ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒரு 9 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து நான் ப்ராஃபிட் எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன், ஏன் எடுத்தேன், எங்கே எடுத்தேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் இது வந்து ரொம்ப ஷேர் பண்ணி ஆகணும்னு நினச்சேன். அண்டு லாஸ்ட் டேஸாக வந்து நான் இதை பண்ணுறதில்ல. பட் சடனாக லாஸ்ட்டு 2 வீக்ஸ் பேக் வந்து நான் கொஞ்சம் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ பார்க்கும்போது இது இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மி தான், பட் ஆனால் வந்து நல்ல ஒரு 30% மூவ் ஆச்சு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியுது. ஸோ திருப்பி அதை நம்ம கான்சென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல வரேன். அண்ட் நானும் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, லைக் ட்ரேடிங் வீடியோஸு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து இப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ நான் ஏன் எடுத்தேன், எந்த இடத்துல எடுத்தேன், எவ்வளோ அது ரோஸ் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகே இது எடுக்கலாம், இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலான்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் என் சேனலில் வந்து ட்ரேடிங் வீடியோஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபியூச்சர்லேயும் எதிர்பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளோட ஒர்க் அது மாதிரி அண்டு நம்ம நிறைய திங்ஸில் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் வந்து நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கலாம். இல்லை அதர் ஸ்விங் ட்ரேடிங் வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கூட எடுத்துக்கலாம். பட் அது வந்து சேம் செட்டப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றே ஒன்று தான், 1:2 ரேஷியோ இருக்கிற மாதிரி, ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி, டார்கெட் கொஞ்சம் வந்து 1:2 அந்த ரேஷியோவில் ஒரு 5 to 10% கிடைச்சா நமக்கு வந்து நல்லது இல்லை. ஸோ அதுதான் நான் எய்ம் பண்ணி வச்சேன், 5 to 10%. பட் எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நான் மிஸ் பண்ணிட்டேன் லாஸ்ட் 2 டேஸில். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது 30% போயிருந்துச்சு, நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு தெரில, அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அது கூட நான் 2-3 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து இப்போதைக்கு 5% -5% இருக்குது. பட் அது இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ 5% வந்துச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலன்னு நினைக்காங்கன்னா அதான் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு வச்சுருப்போம் ஒரு ஆங்கிள். அங்கேருந்து 1:2 ரேஷியோ அந்த சார்ட்டில் அந்த ஸ்கிரிப்ட் வந்து மூவ் ஆகுமான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி மூவ் ஆகும் பட்சத்தில் நம்ம அதை வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ தான் வந்து லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆக முடியும். ஈவன் தோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரிஸ்க் இல்லைனாலும் லாஸ் ஆனால் லாஸ் தானே. ஸோ பேசிகிட்டே இருக்காமல் ஸோ அந்த இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நம்ம இப்போ வந்து ஜீல் என்டர்டெயின்மெண்ட் இது இருக்குல்ல, ஸோ ராம்கோ, டாட்டா, ஆர்பிஎல் இது நாட்டில் தான் எடுத்திருந்தோம். இப்போ நான் வந்து ஜீல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் நம்ம சார்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா இப்போ டேயில் இருக்குது. வீக்லிக்கு மாற்றிக்கிறேன். வீக்லிக்கு மாற்றும் போது வீக்லியில் மாற்றிட்ட பிறகு ஆக்சுவலி என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இது இல்லை. ஸோ நான் இங்கே வரைஞ்சிருந்தேன். ஓகேயா? இங்கே வரைஞ்சிட்ருக்கும்போது ஸோ இது ஆல்ரெடி வந்து டவுனில் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஆல்ரெடி வந்து டவுனில் வந்துட்டுருக்கா. இங்கே ஒரு ரீட்ரேஸ் எடுத்து இங்கே ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ரீட்ரேஸை பிரேக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என் தாட்டு. ஸோ இந்த இடத்துல டேக்கு மாற்றிடுவோம். இதெல்லாம் நம்மளுக்கு டெலிட் பண்ணிட்டா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். 1 minute கைஸ். ஸோ ஓகேயா? ஸோ இப்போ டேயில் வரும்போது ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, ஸோ டேயில் வரும்போது இந்த இதுதான் நம்ம வீக்லி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேயா? ஸோ டேயில் இந்த இடத்துல நான் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் இந்த இடம். ஓகேயா? ஸோ இது போய்ட்டு ரீட்ரேஸ் ஆகிட்டு இங்கே வரும்போது நான் அன்றைக்கி கரெக்டாக ஸ்பெகுலேட் பண்ணும்போது எங்கே அரௌண்ட் May 25-26 கிட்ட. ஓகேயா? ஸோ அன்றைக்கி ஸ்பெகுலேட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், என்ட்ரி எடுத்துகிட்டு விட்டுட்டேன். என் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கேன், கீழே வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு ஸ்விங். இருங்க, இதையும் டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்விங். ஸோ அப்போ என் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் இருக்க போகுது. என் டார்கெட் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து என் டார்கெட் வந்து 1:3 ரேஷியோவா. ஸோ அந்த டார்கெட் அச்சீவபிளால் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ திருப்பி இங்கே இந்த எடுத்துக்கேன். ஸோ இது வந்து என் எஸ்எல். ஸோ இந்த 1:3 அச்சீவபிளாக எப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஐயை போய் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அச்சீவபிள். ஏன்னா இங்கே போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டில் வந்து ஸ்டாக் மேலே போயிருக்கு. இது நம்மளது இல்லை. ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம டார்கெட். நம்மளோட ஆக்சுவல் டார்கெட் வந்து நான் எடுக்கும்போது வச்சது 1:3, அதாவது 11%. ஓகேயா? ஸோ 11%. பட் ஆனால் அது மேலே எனக்கு 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்தது நம்ம வந்து ட்ரெயில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் நான் வந்து அதான் பார்க்கவே இல்லை ஒழுங்கா. எங்கே போச்சது? ஸோ நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் நம்மளது வந்து 30% கொடுத்துருக்கு. இந்த 30%ல் வந்து இதான் நம்ம டார்கெட்டாக. ஸோ இங்கேருந்து போன 18% வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இங்கே இருக்கிற ஸ்டாக்கை வந்து
இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெயில் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஒன் டேக்கு ட்ரெயில் பண்ணி நம்ம மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கலாம். பட் என்னென்னா நான் இன்றைக்கியோ நேற்றோ ஒரு திருப்பியும் உள்ளே வந்து பார்த்தேன். நேற்று வந்து 20% சம்திங் ஏதோ இருந்துச்சு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது இன்னொரு டாட்டை கனெக்ட் பண்ணேன். அதுதான் இந்த லைன் இருக்குல்ல, இது இல்லாமல் இந்த லைனை கனெக்ட் பண்ணேன். ஸோ இது கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடமா, இந்த 2வது இடம், ஸோ இந்த 3வது இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி வந்து வீக் க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்கு க்ளோஸ் ஆனது இன்றைக்கி ஃப்ரைடேவா, ஸோ வீக்கு க்ளோஸ் ஆனது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நெக்ஸ்ட் டே என்னவாகலாம்னா ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது மண்டே ஆர் டியூஸ்டே கம்மிங் வீக்ஸில் வந்து ரீடெஸ்ட் நடக்கலாம். இல்லை வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து கீழே வரலாம். இல்லை இங்கே வந்து கீழே இறக்கி விடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஒரு 33% வந்துட்டு பிறகு அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு நல்ல ஐடியான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட செட்டப் படி 10 to 15 எதிர்பார்த்தோம். இந்த செட்டப் படி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் 11% எதிர்பார்த்தோம். ஓகேயா, பட் நம்மளுக்கு வந்து 33% கொடுத்துருக்கு. ஸோ we can வெயிட், அதை தான் நான் சொல்ல வரேன். கொச்சுன்னு இருக்குது. லெட் மீ கிளியர் இட் கைஸ். சரி விடுங்க, அது இருக்கட்டும். ஸோ என்ன நடக்கலாம் நெக்ஸ்ட் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஃப்யூச்சரில் இது பாஸ்ட்டில் இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும் என்றால், என்ன நடந்தது என்றால், இப்படி போகும், நல்ல பீக் போகும், எல்லோரும் இங்கே வாங்குவோம். பட் என்ன நினச்சிக்கோங்க, மார்க்கெட் அப்போ தான் டவுனில் இறங்கும். ஸோ வி ஷுட் வெயிட் ஃபார் ரீடெஸ்ட். ஏன்னா இது இப்படியும் போகலாம், டவுனில் போகலாம், இல்லை இப்படி போயிட்டு பறக்கலாம். நோ ஒன் நோஸில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸோடு மெயின்டைன் ஆகணும், அவ்வளோதான். இல்லைனா இப்படி போயிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு கீழே இறங்கலாம், இல்லை இங்கே போகலாம். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மூவ் ஆகிறது நல்லது. பட் இங்கே நான் பண்ணது என்னென்னா விற்றுட்டேன், தட்ஸ் இட். ஸோ என்னோடய இயர்லி டார்கெட் வந்து, ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 10%, 11%, ஓகேயா. பட் புக்டு அட் 33 வேணாம், 30 வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு தெரில. பட் நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ 33%, அதாவது 1:6 ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்டு வந்து 6.5. இது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட். இது எல்லா டைமும் கிடைக்குமா, எல்லாருக்கும் கிடைக்குமா, எல்லா ஸ்கிரிப்ட்லையும் கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மூவ் ஆகும்போது லாங் டேர்மில் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நான் மற்ற ஸ்டாக்ஸும் எடுத்தேன்ல, ஸோ அது பாருங்கள். இன்னும் இது வந்து ஸ்விங் லோவில் தான் இருக்குது. இது என்ன ஆகும்னு தெரியாது. ஓகே, இது நான் பார்க்கல. டாடா கன்சியூமர் இது வந்து எஸ்எல் ஹிட்டாக இருக்குது. ஸோ இது அப்படியே விட்டுறக்கூடாது, வீக்லியில் போய் பார்க்கணும். வீக்லியில் போய் பார்த்தாலும் வீக்காக இருக்குது. இவந்தோ இந்த இடத்துல வந்து 3 ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி இங்கே போயிட்டு, இவந்தோ இங்கே 1 2 3 3 தாண்டி மேலே போயிட்டு ரீடெஸ்ட் எடுக்காமல் இப்படி கீழே டவுன் ஆகிறது வந்து இட்ஸ் நாட் குட். பட் ஸ்விங் ட்ரேடிங்கில் we can வெயிட் ஆக்சுவலி, அதுதான் அதோட ஹைலைட்டு. ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கர்னால் they can take risk like எங்கடா போச்சு. இப்போதைக்கு எவ்வளோ ரிஸ்கில் இருக்குது, 3 பாயிண்ட். ஸோ நான் இன்னும் ரிஸ்க் எடுக்கிறேன்றவங்க இது கூட வைக்கலாம், 16% வைக்கலாம். பட் டார்கெட் ஷுட் பி 1:2. பட் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது தெரியாது, இங்கே வந்துட்டு எப்படி போகும்னு தெரியாது. ஸோ இந்த 15 ஸோ 1:1 வச்சா கூட 1.5 வச்சா கூட 19%. ஸோ இட் வில் டேக் டைம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எஸ்எல் இட்டு மாதிரி தான். டெய்லியில் ஒரு வாட்டி போகும். டெய்லியில் போனாலும் இது இட்டு கைஸ். இது வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, ஐ வில் டேக். எவ்வளோ இப்போ மேக்ஸிமம் லாஸ் 6%. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் எங்கே என்ட்ரி ஆனான்னு தெரில. பட் லாங் பொசிஷன் எடுத்திருந்தேன்னா இல்லை எடுக்கிறதுக்காக வச்சுருந்தேனான்னு தெரில. பட் இதுவும் போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதான் இந்த 4 ஸ்டாக்கு. பட் இது ஒன்று நல்லா கொடுத்துருக்கு. மற்றதும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ ரியாலிட்டி இப்படி தான் இருக்கும். எல்லாமே ஈஸியாலாம் இருக்காது அண்ட் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்காது. பட் லாங் டேர்மில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டாக மாறும். ஸோ வி ஹேவ் டு வெயிட். அண்ட் இந்த பேட்டர்ன்லாம் வரையறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஈஸியாக இருக்காது. எல்லாமே பார்க்குறது பேட்டர்ன் மாதிரியே தெரியும். பட் அப்படி இல்லை இது. ஓகே, ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். பட் அதை மட்டும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கம்மியாக போட்டிருக்கேன் கைஸ். அது ஒன்று இருக்குது. ஸோ யா, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ஷூட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
From the clinic to the streets, it's capturing it all. Maria's the name.